ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1781வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி திருக்குறுங்குடி பற்றிய திவ்ய தேச மங்களாசாசன பாசுரங்கள் அடங்கிய 6ஆம் திருமொழியின் ஒரு தொகுப்பினை சுருக்கமாக ஒரு மீள்பார்வையாக பார்க்கலாம். முன் திருமொழியில் நடக்கவும் முடியாதபடி ஆற்றல் இல்லாமல் கிடக்கும் என்னை நடந்து செல்லும் ஆற்றல் உடையவர்கள் அவன் இருக்கும் திருத்தலத்திலே கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்றார். திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று பெரிய பிராட்டியார் எம்பெருமான் அருகில் இருப்பதனையும் நினைத்து பார்த்தார். தமக்கு பரிந்துரை கூறி எம்பெருமானோடு இணைத்து வைப்பவர் அங்கே இருக்கிறார் என்ற நினைத்த அளவிலே தமக்கே நடந்து செல்லும் ஆற்றல் அவருக்கு உண்டாகிவிட்டது. அதனால் இந்த திருத்தலத்தில் உகந்திருப்பவன் மிகவும் சீலப்பண்பு உடையவனாய் நாம் எப்போது வரப்போகிறோம் என்று தான் முன்னோக்கி வந்து நம் வருகையை எதிர்பார்த்து நிற்பவனுமாக இருப்பதனால் அவனிடம் விருப்பமுடையவரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை வருக வருக என்று அழைத்து கொண்டு தாமே அவன் இருப்பிடம் செல்ல விரும்புகிறார். இனி இந்த 6ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம். அக்கும் புலியின் என்று துவங்கும் முதல் பாசுரம். கொக்கின் குஞ்சானது தன்னால் ஏறத்தகுந்த ஒரு மரத்தின் தாழ்ந்த கிளையில் ஏறி தாய்க்கொக்கின் வாயில் இருக்கின்ற வெள்ளிரா என்னும் சாதி மீனை உண்ணும் திருக்குறுங்குடி என்னும் தலமானது எலும்பையும் புலியின் தோலையும் அணிந்த சிவபெருமானாகிற ஒருவர் தன் அருகிலே நிற்கும்படியாக நின்றதற்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிற சீலப்பண்புடைய பெருமானுடைய திருத்தலம் ஆகும். துங்கார் அரவ என்று தொடங்கும் 2ஆம் பாசுரம். சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவை அழகிய குளிர்ந்த நீர்நிலைகளிலே மணம்மிக்க தாமரை பூவில் பெடையுடனே சேர்ந்து வாழும் இடமான திருக்குறுங்குடியானது ஓங்கிய ஆரவாரம் உள்ள அலைகள் வந்து வீச திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் மீது அரிதுயில் கொள்ளும் பரம பவித்திரரான தூயவரான பெருமாள் உடைய ஊர் போலும் என்கிறார். அடுத்து 3ஆம் பாசுரம் வாழக் கண்டோம் என்று தொடங்குகிறது. பாகவதர்களே, நாம் நல்வாழ்வு வாழ வழி கண்டு விட்டோம், பிழைக்கும் வகை அறிந்தோம். மென்மையாய் சிவந்த கால்களையுடைய இனிய துணையாகிய ஆண் நாரைக்கு உணவு தேடிக்கொண்டு கள்ளத்தனமான பார்வையுடைய பெட்டையானது திருக்குறுங்குடியில் கருவடைந்த வயல்களிலே மேயும். வராக அவதாரம் செய்தவராய் செந்தாமரை கண்ணராய் மேகம் போன்ற நிறத்தை உடையவரான பெருமான் பொருந்தி வாழும் திருத்தலமான திருக்குறுங்குடியை வந்து வணங்குங்கள் என்கிறார் ஆழ்வார். சிரம் முன் 5 என்று தொடங்கும் 4ஆம் பாசுரம். நாள் முழுவதும் தேனீக்கள் இனிமையாக பாட ஊர் பொது இடங்களெல்லாம் குரவம்பூக்களின் வாசனை பரவியிருக்கும் திருக்குறுங்குடியானது முன்பு ராமாவதாரத்தில் அரக்கனது 10 தலைகளும் சிதறும்படியாக இலங்கைக்கு சென்று ராவணனுடைய மார்பினையும் கைகளையும் வெட்டி ஒழித்தவனான வலிமையுள்ள பெருமானுடைய திருத்தலமாகும். கவ்வை களிற்று என துவங்கும் 5ஆம் பாசுரம். கோவைப்பழம் போல் சிவந்த வாயையுடைய கிளிகள் மைதீட்டிய ஒளி வீசும் கண்களையுடைய பெண்களின் பேச்சு போல பேசும் இடமான திருக்குறுங்குடியானது முன்பு பாரத போரில் பேரொலியை கொண்ட ஆண் யானைகளையுடைய அரசர்கள் மாண்டு போகும்படியாக பாண்டவர்களுக்காக அந்த காலத்தில் போரிலே வலிய பெரிய தேரை நடத்திய எம்பெருமானின் திருத்தலமாகும். தீ நீர் என துவங்கும் 6ஆம் பாசுரம். தொண்டர்களே, தூயவரான நீங்கள் தூய தீபங்களுக்கான நெருப்பையும் அர்க்கியம் ஆச்சமனியம் அதற்கான தீர்த்தத்தையும் பல நிறமுடைய சிறந்த வண்ண வண்ண மலர்களையும் சந்தனம் முதலான வாசனைப் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு எம்பெருமானை தொழுங்கள். வானத்தில் உலவும் இயல்பாகவே வளைந்திருக்கும் சந்திரனை மாடங்கள் தொடும்படியாக ஓங்கி வளர்ந்துள்ள திருக்குறுங்குடியானது கடல் வண்ணரான பெருமான் பொருந்தி வாழும் இடமாக உள்ளது. வள்ளி சிறு நுண்ணிடையார் என துவங்கும் 7ஆம் பாசுரம். தொண்டர்களே,
நீங்கள் கொடி போன்ற நுண்ணிய இடையுடைய பெண்களிடம் வைத்திருக்கின்ற துயர் விளைவிக்கும் சிந்தனையை நீக்குங்கள். ஊர் அழகினை குறிப்பிடப் போனால் கொல்லைகளில் உள்ள முல்லைகள் திருமகளை ஒத்திருக்கும் பெண்களையுடைய கோவைக்கனி போன்ற சிவந்த வாயில் உள்ள பற்களைப் போல அழகிய முல்லை அரும்புகளை மலரச் செய்யும் இடமான திருக்குறுங்குடியை சென்றடையுங்கள் பக்தர்களே என்கிறார். நாரார் இண்டை என துவங்கும் 8ஆம் பாசுரம். நம்மோடொத்த அடியவர்களே, நாரில் நெருங்க கோர்க்கப்பட்ட மாலைகளையும் அப்போது அலர்ந்த பூக்களையும் ஏந்தி கொண்டு மேலான பக்தியுடையவராய் எம்பெருமான் ஊரை அடையுங்கள். தாரா என்னும் நீர்வாழ் பறவைகள் நெருங்கி இருக்கப்பட்ட நீர்வளமுடைய நிலங்களிலே இறைமேய்ந்து வயல்களிலே வாழ்கின்ற கூரிய வாயலகுகளையுடைய நாரைகள் பேடைகளுடனே கழித்திருக்க பெற்ற எம்பெருமானின் திருத்தலமாகிய திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசத்தை சென்று அடையுங்கள். நின்ற வினையும் என துவங்கும் 9ஆம் பாசுரம். பக்தர்களே, பழைய சஞ்சித கர்மங்களும் பிராரப்த கர்மங்களும் ஒளியும்படியாக சிறந்த மலர்களை எடுத்துக்கொண்டு இரவும் பகலுமாகிய எக்காலத்திலும் வண்டுகள் இசைபாடப் பெற்றதும் மலையில் உள்ள முல்லைப்பூக்கள் வெளிநிலங்களில் மனம் கமலப் பெற்றதுமான திருக்குறுங்குடியை அடைந்து பணியுங்கள், அஞ்சலி செய்யுங்கள், இவ்வாறாக பிழைக்கப் பாருங்கள் என்கிறார். சிலையால் இலங்கை என துவங்கும் நிறைவு பாசுரம் பலச்சுருதி. கோதண்டத்தாலே இலங்கையை அளித்தவனும் சினம் கொண்ட குவலையாபீடம் என்னும் யானையின் தந்தங்களை முறித்தவனுமான பெருமான் நித்தியவாசம் செய்யும் திருக்குறுங்குடியை பற்றி இலக்கணம் அமைந்த கவிகளை பாட வல்லவரான திருமங்கையாழ்வார் நல்ல ஓசையுடன் அருளி செய்த சொல் மாலையாகிய நிலைத்திருக்கும் பாசுரமாகிய இத்திருமொழியை பாட பாவங்கள் நில்லாமல் ஓடிப்போகும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை. இந்த திருமொழியிலே அனைவரையும் வந்து இந்த உலகத்தில் உள்ள விஷயாந்தரங்களை ஒழித்து ஆசைகளை ஒழித்து எம்பெருமானை வணங்குங்கள், எம்பெருமானை தொழுங்கள், அவன் புகழ் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாசுரங்களை பாடினாலே, அதாவது சிந்தையில் கூட ஏற்றிக்கொள்ள வேண்டாம், வாயால் மெக்கானிக்கலாக பாடினால் கூட நாம் செய்திருக்கும் பாவங்கள், செய்ய போகும் பாவங்கள், அதாவது பலன் அளிக்க தொடங்கிய பாவங்கள், பலன் அளிக்க தொடங்காத பாவங்கள் அனைத்தும் ஓடிப்போய்விடும் என்று சொல்கிறார் இந்த திருமொழியிலே. அற்புதமான ஒரு திருமொழி. இந்த அளவிலே பெரிய திருமொழி 9, 10, 6 திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெற்றது. அடுத்து 7 திருமொழிக்குள் நுழைய வேண்டும். நாளை அது பற்றிய ஒரு முன்னுரையுடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்குறுங்குடி எம்பெருமான் வைணவ நம்பி, நின்ற நம்பி, கிடந்த நம்பி, வடுக நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அடையார் சீயம், கலிகன்றி, கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.